தேசிங்க ராஜா பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தளபதியை வச்சு துல்லாத மனமும் துள்ளும் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து பெரிய ஹிட்டான படத்துடைய டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மொக்கையாக இருக்குது. ஸ்டோரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 லைனில் காமிப்பாங்க. அது எந்த லைனில் வந்து மென்னுக்கு செட் ஆகுது அப்படின்றதே தெரியல. அதாவது ஒரு ஆர்ஆர் படமோ த்ரில்லர் படமோ இந்த மாதிரி கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி காமிச்சா கூட கொஞ்சம் பார்த்துடலாம். பட் ஆனால் ஒரு காமெடி படத்தை இந்த மாதிரி லேகில் காமிச்சோம்னா சுத்த போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்காதீங்க. நீங்கள் வீட்டில் போட்டுட்டு தேசிங்க ராஜா பார்ட் 1 பார்த்துடலாம். இந்த இயரில் ரிலீஸ் ஆன படத்தில் ஒன் ஆஃப் த மொக்க படம் அப்படின்னா இந்த படத்தை தான் அங்கே சொல்லணும். ஸோ தேட்டரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய படம் இது இல்லை. தேசிங்க ராஜா அப்படின்ற ஒரு பார்ட் 1 படத்தை எடுத்துட்டு பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர். லேக் அடிச்சா கூட பரவாயில்லைங்க, அந்த ஸ்டோரியே மொத்தமாகவே கனெக்டே ஆகல. காமெடி கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து கிளிக் ஆகல அப்படின்றது தான் உண்மையை சொல்லணும். ஏன்னா அந்தந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி சினாரியோ அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகணும். பட் ஆனால் சுச்சுவேஷனே கிரியேட் ஆகாத மாதிரி தான் இருக்குது இந்த காமெடி சீனை பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 1.5 கொடுக்கலாங்க 5க்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பழி வாங்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு தேட்டரில் உட்கார வச்சு சாகடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோவில் சந்திப்போம். மல்டி டாட்டா பாய். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.